Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து உங்களோட ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட அவசியத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களோட அறிவும் உங்களோட திறமைகளையும் உங்களோட ஃபியூச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி உயர்த்திக்கலாம் அப்படின்றது தான். இந்த ஷோவை உங்களுக்கு வழங்குறவங்க இன்டர்வியூ மாஸ்டரி வித் லாவண்யா ஜெயக்குமார். உங்களோட இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறது எப்படி அப்படின்றத இந்த இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இந்த கோர்ஸ் உங்களை மே 7 வந்தடையும். இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனலில் உங்களுக்கு வழங்கப்படும். தட் சைட் இன்னைக்கு நாம் உங்களோட ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட அவசியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் வெறுமனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பற்றி பேசாமல் கொஞ்சம் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் பேசிகிட்டு இருப்பார். நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரீக் இல்லையா, அதனால உடனே கனெக்ட் பண்ணிப்போமே. நானும் நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருப்பேன். அதில் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் சொன்னது. அது என்னென்னா, ஒரு பர்த்டே அப்பவும் எங்கள் அப்பா ஒரு விஷயம் கேட்பார் என்கிட்ட. அந்த விஷயம் என்னென்னா, போன வருஷம் நீ பர்த்டே கொண்டாடினல, அந்த ஆளுக்கும் அந்த உனக்கும் இப்போ இருக்க உனக்கும் நீ டிஃப்ரென்ஸ் பார்க்குறியா அப்படின்னு அந்த வருஷம் அவங்க அப்பா வந்து டெடிக்கேட்டடாக அந்த கேள்வியை கேட்பாராம். ஓகேவா? ஸோ அந்த கேள்வியை அவர் கேட்குறது எனக்கு எவ்வளவு என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டில், என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டில், என்னோட ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்றத பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். இது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக தெரிஞ்சுது. கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்குமே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு அவங்களோட ஒரு பர்த்டேலையும் அவங்கள இந்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும். இல்லை, போன பர்த்டே கொண்டாடினில்ல, அந்த பர்த்டேக்கும் இப்போக்கும் ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கியா, நீ அறிவும் வளர்ந்துருக்கியா? அந்த அறிவு அப்படின்றது மூளையோட சைஸில் மட்டும் இல்லை, நமக்கு நம்மளோட ஞானத்துலேயுமே நம்மளோட புத்திலையுமே நமக்கு இருக்க இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம் இல்லை, அதுலேயுமே வெறும் புக் ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்லேயுமே எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஒரு பர்த்டேலையும் அவங்க அப்பா வந்து அவருக்கு இந்த ஒரு பாடத்தை புகட்டுறாரு. அது ஒரு சின்ன கேள்வியாக தான் வருது. ஆனால் அந்த கேள்வி அவருக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு போயிருக்குன்னா, அவர் ஒரு $multi-million ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கட்டமைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் அவர் செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் அந்த பாதையை தேர்ந்தெடுத்ததாலையும் அவங்க அப்பாவோட கேள்வி தான் அவர் வந்து வருஷம் அவர் வந்து வேற ஆளாக அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும், க்ரோத் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் புகட்டியிருக்கு. இதுதான் நானும் உங்களுக்கு இன்னைக்கே சொல்கிற மெசேஜ். உங்களோட ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப தேவை என்ன தெரியுமா? அந்த செக்யூரிட்டி. அது எமோஷ்னல் லைஃப்லையும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்லையும் சரி, உங்களோட கரியர் லைஃப்லையும் எங்கே உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இல்லையோ, தினமும் டெய்லி டென்ஷன், டெய்லி கன்ஃபியூஷன் எங்கே எதிர்கொள்கிறீங்களோ அங்கே நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது. கரெக்டாக? நிம்மதின்றது என்ன? அந்த செக்யூர்டான ஃபீலிங் தானே. இந்த பர்சன் கிட்ட நான் செக்யூர்டாக ஃபீல் ஆயிருக்கேன், இந்த வீட்டில் நான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஆஃபீஸில் இந்த ஜாப் ப்ரொஃபைலில் நான் செக்யூர்டாக இருக்கேன், அதுதான் நிம்மதி. கரெக்டாக? அந்த நிம்மதி உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களோட க்ரோத் அப்படின்ற அந்த உயர்வு, அந்த முன்னேற்றம்ன்ற பாதையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான். அது ஒரு சின்ன ஒரு புக்காக இருக்கட்டும், அது ஒரு சின்ன ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், அது ஒரு செமினாராக இருக்கட்டும், அது ஒரு ட்ரைனிங் செஷனாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்குள்ளே போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் முதலீடு செய்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் தொடர்பாக கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸோட விலை கிட்டத்தட்ட $6500. ஓகேவா? அதில் இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு அதை விட அட்வான்ஸ்டாகவே தெரியும். ஏன்னா நம்ம ரியல் டைமாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதுவும் ஆன்லைன் எஜுகேஷன் கம்பெனியாக நான் வந்து கட்டமைச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது இதை பற்றி அவங்க சொன்னதை விட, ஐ திங்க் அது ஒரு பிகினர் கோர்ஸ் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அவங்க சொன்னதை விட எனக்கு வந்து ஒரு 1000 மடங்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸில் எனக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்காக நான் டிசைட் பண்ணிட முடியாது இல்லையா? அங்கேருந்து ஒரே ஒரு ஐடியா எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோர்ஸ் கிரியேட்டர் வந்து உள்ள ஒரு ஹப்பு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது நம்ம எப்படி யூடியூப் லைவ் போகிறோமோ அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு.
ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. இப்போ நான் நம்மளோட டெக்னிக்கல் டீம் கிட்ட இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எந்த அளவுக்கு வயபிளான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், நம்ம பண்ண முடியுமா கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்ற மாதிரி கேள்விகளும், அது எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ ஆட் ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சி, இந்த கோர்ஸில் நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது தொடர்பாக நான் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னாலும் இந்த வருஷம் என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் என்னோட கோல் என்னென்னன்றது இன்டெப்த்தாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட் அப்செஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டமைக்கிறது இருக்க போது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட ரேவிங் ஃபேன்ஸாக நான் மாற்றணும். அவங்க வந்து பயங்கரமாக என் மேலே லவ்வில் விழணும் அப்படின்றது தான். அந்த அளவுக்கு நான் வந்து அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன், அவ்வளோ அவங்களோட லைஃபையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எனக்குள்ளே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதும் அவசியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கும் போது நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம அதுக்குள்ளேருந்து நம்ம ஓகே 6500 கொடுத்துருக்கோமா, அந்த கோர்ஸ்லேருந்து என்னெல்லாம் இருக்குது, ஓகே இல்லையா, அதுக்காக நம்ம வந்து அவங்கள தப்பாக பேசணுன்ட்டு இல்லை. அவர் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் இது என்னோட கோலுக்கு எப்படி என்ன நகர்த்துது அப்படின்ற அந்த ஒரு ஐடியா, அந்த ஸ்டூடெண்ட் ஹப் அவங்களுக்குள்ள போகிற ஒரு டிஸ்கஷன். யூடியூப் லைவே இமேஜின் நம்ம வெளியே எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுவுமே மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் இன்னும் ஒரு வேல்யூ ஆடாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கும்ல அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஆகுமா ஆகாதா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ஐடியா, அது வந்து என்னோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பவுமே இருக்கும் இருக்கும் இருக்கும். அது வேற ஒரு வடிவில் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதை நான் அப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஸ்கில்ஸ்லேயும் சரி, நம்மளோட மைண்ட் செட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே எங்கேயுமே போயிடாது. அது வந்து ஜீரோ சம் கேமே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து +1 போட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில். அது எப்படி திருப்பி 0 அப்படின்ட்டு போகவே போகாது. நீங்கள் வந்து ஒன்றுமே ஒர்க்கே பண்ணல உங்களோட ஸ்கில் செட்லேயும் மைண்ட் செட்லேயும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ஜீரோ சம் கேம் கூட கிடையாது. உங்களோட அக்கௌண்ட் வந்து மைனஸில் போக ஆரம்பிக்கும் எப்போ நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி டைனமிக்காக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இதில் நான் தொடர்ந்து எனக்குள்ள முதலீடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அந்த முதலீடு செய்கிறதோட அவசியத்தை நான் உணர்றேன். அந்த அவசியத்தை உணர்றதோட மட்டும் கிடையாது, அதில் முதலீடும் செய்கிறேன். எனக்குள்ள நான் என்னோட மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் என்னோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் தொடர்ந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்கேன். அப்படின்றதுக்கு என்னைக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். கரியர் சக்ஸஸ் ஷோவில் வந்து நம்ம அதிக அளவுக்கு பேசுறது என்ன, உங்களோட கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்ன்ட்டு நான் அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம முதல்ல கொடுத்துருந்த அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸு, நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஜாலி. அது அந்த டைமு. இப்போ நம்ம வாழ்கிறதுலாம் ரொம்ப ஸ்கேரியஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம. கரெக்டாக நம்மளோட ஃபினான்சஸில், அது மட்டும் ஃபினான்ஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் நீங்கள் கொடுக்க முடியும். அவங்களுக்கு அந்த ஒரு செக்யூரான ஃபீலிங் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாத்துலேயுமே பொருத்தி பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ உங்களோட கரியரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் அடிப்படை தேவை. உங்களோட மைண்ட் செட்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்கணும், உங்களோட ஸ்கில் செட்லேயும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்கில் செட்டில் நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்னா, அது உங்களோட டொமைனில் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, அதில் அடுத்தடுத்தபடி எப்படி போகிறது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதும் சரி, இங்கே என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறதும் சரி, அதுக்கு நான் எப்படி ஸ்டெப் அப் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த நிலையை அடையிறதுக்கு இல்லை சர்வைவ் ஆகிறதுக்கும் கூட நம்ம அந்த வேலைகளை பார்த்துட்டே தான் இருக்கணும். நம்ம ட்ரைபாசம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எங்களோட கம்யூனிட்டியில் நம்ம அதிகமாக பேசுகிற விஷயங்கள் வந்து இது ஒரு அப்துல் கலாம் சார் விதைச்சிட்டு போன விதைகள் தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அந்த கனவு காண்ற ஒரு கூட்டம் நாங்கள் இந்த ட்ரைபாசம் கம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து வெறும் சர்வைவ் ஆகிறதுக்கு மட்டும் இந்த உலகத்தில் இல்லை, நம்ம த்ரைவ் ஆகிறதுக்கு இருக்க அந்த டாப் 1% or 3% பீப்புள் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நமக்கு இருக்கிற இந்த கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெறும் கனவோடு நிறுத்திக்காமல் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த லைஃப் கோலோ சரி, அது வந்து ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எதாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி என்னென்ன முதலீடு செய்கிறீங்களோ அதெல்லாம் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அறுவடை செய்ய போகிறீங்க. எப்போவுமே அந்த
ஞாபகத்தை வச்சுட்டே இருங்க. என் குடும்பத்துக்கெல்லாம் அரிசி பொங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நாற்று நடணும், அந்த சீசனுக்கெல்லாம் அதை பராமரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது அரிசியாக போகமாக உங்களுக்கு வந்து விளைஞ்சி நிற்கும். கரெக்டாக? சும்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு எக்ஸ்கியூசஸ் மேலேயும் இல்லை நம்ம எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டோம், ஆனால் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த கனிகள், இந்த கொடைகள், இந்த அருள்கள் எல்லாமே வந்து நிற்கணும் அப்படின்னா அது நிற்காது. இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, கடவுள், லைஃபே கூட வந்து அப்படி ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களோட ஃப்யூச்சரில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த ஃப்யூச்சர் அப்படின்றது ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. ஃப்யூச்சருக்கு போய் நீங்கள் முதலீடு செய்ய மாட்டீங்க. இன்றைக்கி உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன, ரிட்டையர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா முதலீடு செய்வீங்க. இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக? அதே தான். ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் இன்னையிலேருந்து முதலீடு செய்யுங்க. உங்களோட ஸ்கில் செட்ஸ்லையும் சரி, உங்களோட மைண்ட் செட்லேயும் சரி, தொடர்ந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட ஸ்கில் செட், உங்களோட மைண்ட் செட் இதில் அதிக அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட எல்ஜே ஷோ எல்லாத்தையுமே பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 இரண்டுலேயுமே வந்து இணைங்க. உங்களை ரொம்ப ரொம்ப அதிக அளவுக்கு உங்களோட லைஃப், கரியர் இது ரெண்டுத்துலேயுமே உயர்த்துறதுக்காக நம்மளோட கோர்சஸ் எல்லாமே lavanyajaykumar.com அப்படின்ற தளத்தில் நம்மளோட எல்ஜே அகாடமிலையும் போயிட்டுருக்கு. உங்களை நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸில் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட திறன் வளர்ப்பு கோர்சஸ்லையும் வந்து இணைங்க. இன்னொரு எல்ஜே ஷோவை பார்ப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.